தீவுக்கு போறோம். காமராஜ் வந்து உயிர்களை வந்து கொல்றது பிடிக்காது. இது உயிரோட இருக்கலாம் மனசுக்காக மாட்டேங்குது. அதனால தண்ணீரை விட்டுருலாமா? தேங்க்ஸ் நண்பா. நீங்கெல்லாம் இது பாசிபிளே இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம யார் யார் இருக்கோன்றதை காட்ட போறோம். நம்மளுடைய தர்மகர்த்தாவுக்கு முக்கியமான ஆளுவர் தான். சரி, ஓகே, வாங்க போவோம். இது கூட தேவையில்ல, பிரியாணி இதுதான். இது மட்டும்தான். பிரியாணி மசாலா நம்ம போட மாட்டோம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? அண்ணாமலை சேரியில இருக்கோம். நம்ம வந்து ஒரு தீவுக்கு போறோம். இது எங்க இருக்குன்னா பழவேற்காடு பக்கத்துல இருக்குது. நியர்பை பழவேற்காடு. புலிகேட் சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்க வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். கை கட்டுங்க. போட்டிங் ரெடியா இருக்கு. எல்லாமே ரெடி. எல்லாம் நம்ம போக வேண்டியதுதான், சமைக்க வேண்டியதுதான். பிரியாணி செய்யறோம், ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65 எல்லாம் செய்யறோம். வாங்க, ஃபன்னா இருக்க போகுது. சேனல்ல என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க போலாம். வாங்க கேமராமேன், நீங்க வந்துருங்க. அப்புறம் உங்களை விட்டு கிளப்புறோம். இவன் வேற ஏற்றான். அந்த ஃபோன் எடுத்து போட்டுரு. சக்சஸ். பாத்தீங்களா, படகுல ஏற்றம் எப்படி போயிருக்காங்களா? அவங்க மொத்த வேற நம்ம செல்ஃபி எடுத்துன்னு ஒரே குதூகலமா இருக்கிறாங்க நம்ம ஜனங்க. உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம டிவி உள்ள போன உடனே நம்ம ஃப்ரெண்டுங்களை எல்லாரும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஒவ்வொருத்தரா. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போட்டு வருது? ஆமா, நான் இங்க வருது ஃபர்ஸ்ட் டைம். நாங்க வருது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, நான் வந்து இதோட மூணாவது வரேன். ஆனா எனக்கு இது நீச்சல் தெரியாது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீச்சல் தெரியும். அந்த தைரியத்துல தான் நான் சின்ன வயசுல வந்தேங்க. அதுக்கப்புறமா வந்ததில்ல, இப்பதான் நான் வரேன். ஏன்னா இப்பதான் வயசு வந்துடுறேன். அதனாலதான் எத்தனையோ வாட்டி வந்து ரோட்ல போயிருக்கோம். டிராஃபிக்கு ஒரு இதுவே இல்லை. ஊரும் வந்து நல்லா அதுக்கேற்ற மாதிரி நல்லா டைம் பாஸாக இருக்கு. இதே மாதிரி வந்து நீங்களும் ட்ரெக்கிங் போகலாம் சொல்லுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பண்ணுறாங்க. அவங்க வந்து உங்களை கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இங்கே வண்டி ஆளுங்க இதே மாதிரி நீங்களும் போட்டில் போய் என்ஜாய் பண்ணோன்னா நாங்கள் வந்துட்டு கீழே நம்பர் கொடுக்குறோம். நம்பர் செக் பண்ணி கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா அவங்க கம்மி பண்ணி தருவாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனல் பேர் மறக்காமல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணணும். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டு போட்டு ஓட்டுறாருல, அவங்க அப்பா வண்டிங்கெல்லாம் வந்து மீன் பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம பிடிச்ச மீனை உடனே வாங்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஷ் மீன் நம்ம அங்கே தான் நேரம் போயிட்டு இருக்கோம். போட்டு அந்த போட்டுக்கிட்ட தான் நம்ம போக போகிறோம். அந்த போட்டில் என்னென்ன தெரியாது இது நமக்கு. நம்ம வந்து சுட்டு சாப்பிட்லான்னு ஒரு பிளான் இப்போ எக்ஸ்ட்ராவா. சுட்டு சாப்பிட்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க நமக்கு. அப்படியே லைவாக நாங்கள் இப்போ காட்ட போகிறோம். உங்களுக்கு மீனை வாங்கிட்டு எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றதையும் பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் இதான் நாங்கள் ஃபஸ்ட்டு லாங் வந்தோம் சொல்லுவோம். அது வந்து என் ஃப்ரெண்டு புலி, அவர் பேர் அஜித், அவரால் தான் இது வந்து நடக்குது. அவர் அண்ணன் தான் இவர் தான் அது அர்ஜுன். இவர் தான் நல்லா பழக்கம் நமக்கு. தேங்க்ஸ் அஜித், உங்களால் தான் இது வந்து எங்களுக்கு பாசிபிளாக இருக்குது.
ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து அஜித் சொல்லிக்கிறோம். தண்ணி பாத்தீங்களா எவ்வளவு கிளியரா இருக்குது. ஏன்னா கீழே கடல் பாசி மாதிரிலாம் இருக்குது. இங்கெல்லாம் ஆளை கம்மி உண்மையிலே பாக்குறதுக்கே நல்லா இருக்குது. எங்களுக்கு ஆனா கொஞ்சம் பயம் இருக்குது லைட்டா, அதனால நாங்க இறங்கல. அப்படியே பாருங்க இந்த பக்கம் வலை போடுறாங்க பாருங்களேன். அந்த பக்கம் அப்படியே அதெல்லாம் பாருங்க. வலை போடுறதுலாம் வந்து விஷயமா இருக்கிற இதெல்லாம் வந்து பார்த்ததே இல்லை. ஆமா ஆமா இதெல்லாம் கிட்ட வந்து பாக்குறேன் கடலுக்கு. இப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்றாங்க அந்த மீன் மீன் வச்சிருக்காங்க கூட நமக்கு தெரியல. ஆனால் மீன் வாங்குறதுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம. ஆனால் வேகமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ நமக்காக வந்து போட்டு தள்ளிட்டு வந்துருக்கோம். மீன் அங்கிருந்து அப்படியே வரும். இப்போ வலை போட்டாங்க. அங்கிருந்து மீன் எடுத்துட்டு வருவாங்க. அப்படியே மீன் ஊற்றிட்டு அது எல்லாமே நமக்காக பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. கேட்குது. தேங்க்ஸ் நண்பா. நீங்கள்லாம் இது பாசிபிளே இல்லை. தண்ணி வேற ரொம்ப தாக்கடிக்குது. இருந்தாலும் நம்ம படகு கிட்ட வந்துட்டோம். இப்போ லைவா மீன் பிடிக்க வருது காட்டு போகிறோம். தண்ணி நான் குடிச்சிக்கிறேன். வாவ் என்ன மீன் இது? எப்படா குடிச்சியா? கையில வாங்கிக்கணும். இதான் நண்டுன்னுட்டீங்களா? ஆமா காட்டுல அங்கிருந்து பார்க்க நண்டு மாதிரி தான் இருந்துச்சு. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் முடிச்சாருங்க. போட் ஓட்டின்னு இருந்தவர் அப்படியே உள்ள ஐயோ ஒட்டுதுங்க கையில நல்லா. இது பேர் உயிரோட இதோட பேர் என்ன? முள்ளார். முள்ளாரா? முள்ளார். பாத்துங்க முள்ளார் எப்படி இருக்கீங்க? தண்ணியில விட்டுலாமா அவரை? கொஞ்ச நேரத்துக்கு சாவாது. சரி, காமராஜ் வந்து உயிர்களை வந்து கொல்றது பிடிக்காது. வீட்டுக்கு அது சாப்பிட்றது. இவ உயிரோட இருக்கலாம் மனசுக்காக மாட்டேங்குது. அதனால தண்ணியில விட்டுலாமா? இப்போ நான் தண்ணியில விட போறேங்க பாருங்க. இப்போ என்னன்னா மீன் போடுறாரு ஸ்விம்மிங்கு. அந்த நேரத்தில் இறந்துட்டாரு. நீங்க வந்து சாவு அடிச்சிட்டீங்க காமராஜ். நான் தான் ரொம்ப நேரமா போச்சுன்னு ஓடிச்சுடா. ஓட்டாயா ஆக்டிங் வீணா இருக்கும் போல ஒரு காலத்துல. ஆக்டிங்